ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறவங்க மறக்காமல் இந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். உங்களுடன் stalin.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 இடங்களில் 3 மாதத்துக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் போயிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உட்பட எல்லா சேவைகளுக்குமே நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெகுலராக உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்குது அதை தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் முகாமுடைய விவரத்தை பார்வையிடன்னு இருக்க பாருங்கள். அதில் போயிட்டு கிளிக் செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 19/7/2025 இன்றைக்கி உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸுமே உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் முகாம் இருக்குது, முகாம் இல்லை அப்படின்னா முகாம் இல்லை அப்படின்னு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி செக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் போயிட்டு முகாமில் கலந்துக்கிட்டு மகளிர் உரிமை தொகை உட்பட எல்லா சேவைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதுக்கு நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டில் போயிட்டு முகாம் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு இடங்களில் முகாம் நடத்துகிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கு 3 to 4 முகாம் நடத்துகிறாங்க. ஸோ என்றைக்கு நடக்குது அப்படின்னு உங்கள் ஊருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இபி பில்லு, பேங்க் புக், இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. தகுதி என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தகுதி 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பேசிக்காக என்னென்ன தகுதி அதை பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முகாமுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்னா 4 டாக்குமெண்ட் கொண்டு போகணும். அது கூடவே மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி உங்கள் ஊர் நடக்கிற கேம்பில் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 2 ரெசிப்ட் கொடுப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட் காப்பி. அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாலும் ஒப்புகை சீட்டு அவசியமுங்க. இந்த ஒப்புகை சீட்டு உங்களுடன் ஸ்டாலினுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கான ஒப்புகை சீட்டு கொடுத்துருவாங்க. வரிசை எண் என்ன, அதாவது உங்களுக்கான வரிசை எண் என்ன, ஸோ உங்களோட எத்தனாவது மனுவாக எடுத்துக்கொண்டோம், என்றைக்கு எடுத்துக்கொண்டோம், அது எல்லாமே சீல் பண்ணி இந்த ஒப்புகை சீட்டு கொடுத்துருவாங்க. இதில் இருக்க நம்பர் தான் பார்த்தா இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த நம்பர் அவசியமானது. இந்த ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. இதை தவிர்த்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை ஃபார்மு கீழே இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருப்போம், அதை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இன்னுமே விண்ணப்பதாரர் பெயர் என்ன, குடும்ப அட்டை என்ன, என்றைக்கு வாங்கியிருக்காங்க அதை பற்றி கொடுப்பாங்க. இந்த 2 ஒப்புகை சீட்டுமே மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு இதுதான் பார்த்தா ஒரு அத்தாட்சி மாதிரி. ஸோ இது அவசியம் வாங்கிட்டு வந்துடுங்க, மறந்துடாதீங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல, விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் நம்பர், அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு. அதை பார்த்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அப்ளை பண்ணுறவங்க மறக்காமல் இந்த 2 ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. இது கண்டிப்பாக அவசியமானது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஊரில் முகாம் நடக்குதோ அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.